நான் உங்கள் இசை. நான் உங்கள் மணி. ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்கள பற்றி தான். ஐயா, நீங்கள் வந்து வயசில் எவ்வளோ மூத்தவர். நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி. ஸோ உங்களுக்கு நான் வந்து சொல்ல முடியாது ஐயா. நீங்கள் என்னோட அப்பா மாதிரி. ஸோ என்னென்ன ஐயா, நீங்கள் அந்த ராஜினாமா செஞ்சுட்டு நீங்கள் வெளியில் வந்திருந்தீங்கல்ல, அப்போ நீங்கள் கண் கலங்கின அந்த வீடியோ பார்த்தேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம வீட்டை விட்டு யாராவது வெளியே போகணுன்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இல்லை ஒரு வேலையில் 2 வருஷமாக 3 வருஷமாக இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து குடும்பமாக ஒரு ஜென்ரேஷனாக நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம அந்த அரசியல் கட்சியில் இருந்து வந்திருக்கீங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்லையா, ஒரு வெற்றி தோல்வி ரெண்டுமே வந்து ஒரு குழுதில் பார்த்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஐயா, நான் உங்களுக்கு சொல்லணும்னு இல்லையா, ஏன்னா நீங்கள் ரொம்பவே எனக்கு அப்பா மாதிரி நீங்கள். அதனால் கவலைப்படாதீங்க ஐயா. கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்னொரு கட்சியில் இருந்திருந்தாலும் மக்களுக்காக நல்லது செய்யுங்க. நம்ம எந்த கட்சியில் இருந்தால் என்னையா, கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணுன்னு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க, சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க ஐயா. நீங்கள் அழுது ரொம்பவே ஒரு வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறாள், எவ்வளோ பெரிய மனுஷன் நீங்கள் அழுது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த பதிவு. என்னங்க இருந்தாலும் ஐயா, நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்யுங்க. நல்ல தீர்ப்பே நல்ல முடிவே வரும். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கு கூட ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.